ஞாபக சக்தியை அதிகரிக்க நம்ம வல்லாரைக்கீரை தோசை செஞ்சிடலாமா? ஒரு கைப்பிடி வல்லாரைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். தண்டுலாம் எடுத்துகிட்டு கீரையை இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா அலசி எடுத்துருக்கேன். இப்போ செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது விழுதாக அரைச்சிக்கோங்க. இந்த கீரை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி மட்டும் இல்லைங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது. இப்போ அரைச்ச விழுதை மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தோசை மாவு நான் அரைக்கும் போது உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாமா? தோசைக்கல் சூடான அப்புறம் தோசை மாவு ஊற்றி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாவு ஊற்றி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா சளியை முறிக்கக்கூடிய தன்மை இந்த கீரையில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் நம்ம கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.